தமிழகம் முழுவதும் 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் அதிகபட்சமாக 39 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். நந்தினி, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கணக்கெடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக 39 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் மற்றும் மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளுக்கான கணக்கெடுப்பு தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் 39 நாடாளுமன்ற தொகுதியில் 8050 பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. வடசென்னையை பொறுத்தவரையில் 18 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 39 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. 13 வாக்குச்சாவடிகளும், கடலூரில் 7 வாக்குச்சாவடிகளும், பெரம்பலூரில் 11 வாக்குச்சாவடிகளும் மிகவும் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னையை பொறுத்தவரையில் வடசென்னையில் மட்டுமே 18 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தென்சென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் எந்த வாக்குச்சாவடியும் மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கணக்கெடுக்கப்படவில்லை எனவும் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.